எக்ஸ் தளத்தில் அரசிற்கு எதிராக வதந்தி பரப்பப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் தமிழக வெற்றிக் கழக வடக்கு மாவட்ட நிர்வாகி நிறைமதி பிரியா ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். திருநங்கை ஒருவர் தீக்குளித்த சம்பவத்தை தொடர்ந்து அரசிற்கு எதிராக வதந்தி பரப்பியதாக தாவேக நிர்வாகி நிறைமதி பிரியா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து நிறைமதி பிரியா கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜராகி அவரது விளக்கத்தை அளித்திருந்தார். இந்த வழக்கின் தொடர்ச்சியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிறைமதி பிரியா குற்றச்சாட்டுகளை மறுத்து அவரது நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் பதிவு செய்தார். இந்த வழக்கு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க முயற்சி என கூறி தன்மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று அவர் தெரிவித்துள்ளார்.